بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 18வது நாள் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டும் விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய தினம் ஈமானிய பெண்கள் யார் என்ற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் ஈமானிய பெண்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சாரார், அவர்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற பண்புகள், எப்படியான பண்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்கிற ஒரு சில விஷயங்களை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமானிய பெண்கள் என்று சொல்கிற பொழுது நாங்கள் எல்லோரும் அந்த வட்டத்திற்குள் இருப்பவர்கள் தான். அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுவின் தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுடைய வேதங்களை ஏற்றுக்கொண்டு, நபிமார்களை ரசூல்மார்களை நம்பி, மறுமை நாளை நம்பி, கலா கதிரை நம்பி, அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய எல்லோரும் ஈமானியர்கள் தான். ஆனாலும் ஈமான் என்பது வெறுமனே நம்பிக்கை சார்ந்த விஷயம் மாத்திரமல்ல. நான் அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் என்பதோடு முடித்துக் கொள்கிற ஒரு விஷயம் அல்ல. நான் ரசூலுல்லாஹுவை நம்பி இருக்கிறேன் என்பதோடு முடித்துக் கொள்கிற ஒரு விஷயம் அல்ல. அந்த நம்பிக்கை அந்த எங்களுடைய செயற்பாடுகளில் வெளிப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. அப்படி இஸ்லாம் எங்களுக்கு ஒரு முஃமினான பெண்ணிடத்தில் இருந்து வெளிப்படுகிற செயற்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படியான பண்பாடுகள் இருக்கும் என்கிற விஷயங்களை நாம் அறிந்து கொள்கிற பொழுதுதான் நாம் உண்மையாகவே ஒரு முஃமினான பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எங்களால் முடியும். இல்லை என்றால் நானும் முஸ்லிமாக இருக்கிறேன், அல்லாஹுவை நம்பி இருக்கிறேன், நபியை நம்பி இருக்கிறேன், வேதங்களை நம்பி இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்குமே தவிர உண்மையான முஃமினான ஒரு பெண்ணாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்கிற விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் இந்த பெண்கள் என்கிற விஷயத்தில் இஸ்லாம் எப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்றைய கால சூழல் பெண்களுக்கான விடுதலை வேண்டும், பெண் சுதந்திரம் வேண்டும், பெண்களுக்கு எல்லா விதத்திலும் சம பங்கு வேண்டும் என்று சொல்லி
பெண்ணிலைவாதம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை இன்றைய மேற்குலகம் அறிமுகப்படுத்தி அதனூடாக நிறைய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சாரங்களுக்குள்ளே மயங்கி போகிற பல பெண்கள், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட, ஏதோ அவர்கள் வெளியிலே இப்படி திரிவதனூடாக மாத்திரம்தான் எங்களுக்கு சுதந்திரம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய மார்க்கத்தை கூட விலை பேசி விட்டு திரிகிற எங்களுடைய சமுதாய பெண்களை இன்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக பெரும் சுதந்திரத்தை தந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு கட்டத்தில் பெண் குழந்தைகள் என்றாலே ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவர்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் இஸ்லாம் அறிமுகமாகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால், உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன், அவனுடைய முகம் அப்படியே கருத்து விடும். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹ், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தின் காரணமாக அவனுடைய கூட்டத்தை விட்டும் அவன் ஒளிந்து கொண்டிருப்பான். வெளியிலே தலை காட்ட முடியாமல் கேவலத்தின் காரணமாக ஒளிந்து கொண்டிருப்பான். அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு பித்துராப், இந்த பிள்ளையை இப்படி அவமானப்பட்டு வளர்ப்பதா அல்லது மண்ணுக்குள் நான் புதைத்து விடுவதா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிறார். அப்படி ஒரு காலத்தில் தான் இஸ்லாம் இந்த பூமியில் அறிமுகமாகிறது. பெண்களுக்கென்று எந்த ஒரு சுதந்திரமும் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அவர்களுக்கென்று சொத்துரிமை இருக்கவில்லை, அவர்களுக்கென்று பேச்சுரிமை இருக்கவில்லை. அவர்களை வெறும் ஒரு விளம்பரமாக, ஒரு போகப் பொருளாக மட்டும்தான் பெண்ணை பயன்படுத்தினார்கள். அப்படி ஒரு காலத்தில் தான் இஸ்லாம் தோன்றி இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் கொடுக்காத, எந்த சமயங்களும் வழங்காத மிக பெரும் சுதந்திரத்தை இஸ்லாம் இந்த பெண்ணுக்கு வழங்கியது, பெண்களுக்கு வழங்கியது. அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தது. சொத்து பங்கீட்டில் பெண்களுக்கான உரிமை வேண்டும் என்று இஸ்லாம், அது சொத்து பிரிக்கிற பொழுது பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. தாயாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் வசனத்தை இறக்கினார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்களுக்குரிய எல்லா விதமான விஷயங்களையும் இஸ்லாம் கொடுத்தது. அவர்களுக்குரிய சகல கல்வி வேண்டுமா, கல்வி கற்பதற்குரிய உரிமையை இஸ்லாம் கொடுத்தது. ஒரு கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனூடாக கல்வி என்பது முஸ்லிம் பெண்களுக்கும் கடமை என்று இஸ்லாம் சொன்னது. எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியப்படுத்தியது என்றால், ஒரு ஆணினுடைய வாழ்க்கையின் மறுமையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லது அந்த சிறப்பை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்தது. ஒரு தாயாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய சுவர்க்கம் நரகம் என்பது அவனுடைய பெற்றோரை கவனிப்பதிலே இருக்கிறது. ஒரு தாயாக பெண் கௌரவப்படுத்தப்படுகிறார். ஒரு மகனுடைய சுவர்க்கம், ஒரு மகனுடைய நரகம் ஒரு தாயினுடைய கையிலே இருக்கிறது. ஒரு தாயினுடைய திருப்தியில் இருக்கிறது, ஒரு தாயினுடைய பிரார்த்தனையில் இருக்கிறது. ஒரு தாயாக அல்லாஹு தஆலா பெண்களை கண்ணியப்படுத்தினார். ஒரு மகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அந்த 2 பெண் பிள்ளைகளையும் ஒழுங்காக மார்க்கத்தோடு வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ அவரும் நானும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகளாக ஒரு தந்தையினுடைய சுவர்க்கத்திற்கு காரணமாக பெண்ணை ஆக்குகிறார்கள். ஒரு மனைவியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான். முழு உலகமும் சேர்ந்து நீங்க நல்லவர் என்று நற்சான்றிதழ் கொடுத்தாலும், நீங்கள் கௌரவமானவர் என்று சொன்னாலும், உங்களுடைய மனைவி உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுகிறாளோ, உங்களுடைய மனைவி உங்களை பற்றி என்ன கருத்தில் இருக்கிறாரோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் முதன்மைப்படுத்தப்படும், அதுதான் அல்லாஹ்விடத்தில் முதன்மைப்படுத்தப்படும். எனவே ஒரு மனைவியாக அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தினார். இப்படி ஒரு ஆணினுடைய வாழ்க்கைக்கு பின்னால், ஒரு ஆணினுடைய மறுமையினுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த மார்க்கம் இஸ்லாமிய பெண்களை முதன்மைப்படுத்தியது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த இஸ்லாம் பெண்களுக்கு வழங்காத எந்த ஒரு உரிமையையும் இன்றைய மேற்குலகமோ
அல்லது பெண்ணிலைவாதமோ இன்று பேசுகிற யாருமே எங்களுக்கு வழங்கிவிடப் போவதில்லை. ஆனாலும் நாங்கள் இந்த இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிறோமா என்கிற ஒரு கேள்விதான் இன்று இந்த முஃமினான பெண்கள் யார் என்கிற தலைப்பினூடாக எங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்குரிய மிக பிரதானமான ஒரு கேள்வியாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒன்று அவளுடைய அழகுக்காக, இன்னும் ஒன்று அவளுடைய பரம்பரைக்காக, இன்னும் ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக, 4வதாக ரசூலுல்லாஹ் அவளுடைய மார்க்கத்திற்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று சொல்லிவிட்டு ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை அடைந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பெண் மார்க்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும், தீனுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தீன் உள்ள பெண் அல்லது மார்க்கம் உள்ள பெண், ஈமான் உள்ள பெண் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது அன்புக்குரிய சகோதரிகளே, சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு. ஒரு ஈமானிய பெண்ணுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற முதலாவது மிக பிரதானமான விஷயம், ஈமானுடைய மிக அடிப்படையான அம்சம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம். அல்லாஹுடைய விஷயத்தில் எங்களுடைய எல்லா பொறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுடைய கணவனை விட, எங்களுடைய பெற்றோரை விட, எங்களுக்கு உதவி செய்கின்ற மற்றவர்களை விட, அவர்களை எல்லாம் எனக்கு சாதகமாக ஆக்கி தந்த அல்லாஹ் ஒருத்தன் தான் என்னுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத, விட முடியாத, நான் கடுமையாக நேசிக்க வேண்டிய ஒருவன் அல்லாஹ் ஒருத்தன் மாத்திரம்தான். இந்த நேசம் என்னிடத்தில் மிக சரியாக இருக்கிறதா? தக்குவாவை பற்றி நாம் புரிந்து கொள்கிற இடமும் அந்த இடம்தான். அன்புக்குரிய சகோதரிகளே, தக்குவாவை பற்றி ரமதானுடைய காலத்தில் நிறைய பேசுவோம், இறையச்சத்தை பற்றி நிறைய பேசுவோம். தக்குவா என்று சொன்னால் அல்லாஹுக்கு வழிபடுதல், அல்லாஹுடைய தடைகளை மீறாதிருத்தல் என்கிற ஒரு வரைவிலக்கணத்தோடு நாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு பயப்படுதல் என்றால் வெறுமனே நான் அல்லாஹுவை பயந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு சில வார்த்தைகளால் சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்ல. அல்லாஹுக்கு பயப்படுதல் என்பது அல்லாஹுவை நேசித்தல் என்கிற அடிப்படையில் இருந்து வர வேண்டும். என்னுடைய கணவனை நான் நேசிக்கிறேன் என்பதற்குரிய ஒரு உண்மையான வெளிப்பாடு, கணவன் எனக்கு அடிப்பான், நான் இதை செய்யாவிட்டால் என்னை தண்டிப்பான், என்னோடு எனக்கு ஏசுவான், அடிக்கடி முரண்படுவான் என்கிற நிலையில் ஒரு பெண் கணவனை பயந்து நடந்தால் எல்லா காலமும் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவனாக அவள் இருக்க மாட்டான். கணவன் இருக்கிற பொழுது அல்லது கணவனுக்கு தெரிகிற விஷயங்களில் மாத்திரம் கணவனை பயப்படுவது போல நடந்து கொண்டு கணவன் வெளியிலே போய்விட்டால் அல்லது கண் மறைந்து விட்டால் அவளுடைய விருப்பப்படி இருப்பதற்கு பார்ப்பாள், சுதந்திரமாக இருப்போம் என்று நினைப்பாள். இதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். ஆனால் அதே நேரம் கணவனை உண்மைக்குண்மையாக நேசிக்கிற ஒரு பெண், தன்னுடைய கணவன் தான் என் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எனக்கு நிர்வகிக்கிறான், எவ்வளவோ சிரமப்பட்டு உழைத்து தருகிறான், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக அவன் உழைக்கிறான், எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்னோடு பாசமாக இருக்கிறான், என்னோடு அக்கறையாக இருக்கிறான், என்னோடு நேசமாக இருக்கிறான் என்று நினைக்கிற ஒரு பெண், கணவன் எத்தனை வருடங்கள் தான் தன்னோடு இல்லாமல் விட்டாலும் கூட கணவனுடைய வார்த்தைகளை அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் மீற மாட்டான். ஒரு இடத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவன் வீட்டிலே இருந்தாலும் சரி, இல்லாமல் விட்டாலும் சரி, அவனுக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாது விட்டாலும் சரி, அவர் போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த பெண் போகாமல் தவிர்ந்து கொள்வாள். இது அந்த கணவனின் மீது கொண்டிருக்கிற அவனுடைய தண்டனையின் மீதான பயம் அல்ல, அவனுடைய அன்பின் மீதான வெளிப்பாடு. இந்த அன்பு எப்பொழுது சரியாக ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதோ அந்த பெண் தான் ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருப்பாள். அதுதான் யதார்த்தம். கணவனை நேசிக்கிற ஒரு பெண் தான் உண்மையாக இன்னொரு ஆணோடு தொடர்பில்லாமல் இருப்பாள், அந்நிய ஆணை நேசிக்காமல் இருப்பாள், அடுத்தவர்களை தன்னுடைய வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பாள். காரணம், தன் கணவன் மீதான நேசமும் அன்பும் அவளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதைத்தான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் உள்ளவர்கள்
அல்லாஹுவை உண்மைக்குண்மையாக நம்பியவர்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய நேசம் மாத்திரம்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த நேசம் உறுதியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எப்பொழுதும் அல்லாஹுவின் மீதான நேசம் என்னுடையதும் உங்களுடையதும் உள்ளத்தில் ஆழமாக பதியுமோ, அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுக்கு வழிபடுதல் என்கிற விஷயம் எனக்கும் உங்களுக்கும் சர்வ சாதாரணமாக மாறிவிடும். எப்படி கணவனுக்கு கட்டுப்படுகிறோம், எப்படி ஒரு தந்தைக்கு கட்டுப்படுகிறோம், எப்படி ஒரு தாய்க்கு கட்டுப்படுகிறோம். வெறுமனே தாயினுடைய தந்தையினுடைய தண்டனை அல்ல அங்கு கட்டுப்படுவதற்கு காரணம், அவர்களின் மீது கொண்டிருக்கிற இரக்கம். ஒரு கணவனோடு முரண்படுகிற பொழுது நாம் எதை கேட்கிறோம்? நான் சொல்லுவதை நீங்கள் செய்வதில்லை, என்னோடு பாசம் இல்லை, உங்களுக்கு என்னோடு இரக்கம் இல்லை என்றுதானே நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனிடத்தில் பெரும்பாலும் சொத்துக்களையோ சுகத்தையோ கேட்டு சண்டை பிடிப்பது குறைவு. அவள் கேட்டு சண்டை பிடிப்பதெல்லாம் அன்பைத்தான். என்னோடு அன்பாக இருங்கள், பாசமாக இருங்கள், அக்கறையாக இருங்கள், என்னிடத்திலே சுகம் விசாரியுங்கள், என்னுடைய தேவைகளை கேளுங்கள், என்னுடைய பேச்சுக்கு கொஞ்சம் காது கொடுங்கள் என்று சொல்லி அவருடைய அன்பை கேட்டுத்தான் சண்டை பிடிப்பார். ஏனென்றால் அந்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு வழிபடுதல் இருக்கும், அங்கு கட்டுப்படுதல் இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் தக்குவா என்கிற விஷயம். தக்குவா என்பது வெறுமனே நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்கிற அல்லாஹுடைய தண்டனைகளின் மீதான அச்சம் அல்ல. அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற எல்லா அருள்களையும் உணர்ந்து இந்த உலகத்தில் நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கின்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பயணம் முழுக்க அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ் நாடிய ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பமாக இருக்கலாம், என் பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய உறவுகளாக இருக்கலாம், என் சொந்தங்களாக இருக்கலாம், என்னுடைய வீடாக இருக்கலாம், எனக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்தவை. எனவே அல்லாஹுடைய அருளால் தான் இந்த பூமியில் நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தும், எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தும், அல்லாஹ் ஏதாவது ஒரு அருளிலே குறை வைத்திருந்தால் இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ முடியாது. கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் என்னோடு ஒரு பெண் பேசினார். எங்களுடைய ஊரை பொறுத்தவரை பணக்கார குடும்பம் என்று அறியப்பட்ட ஒரு குடும்பம், மிக வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்கள். இப்பொழுது அந்த பெண் விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு வசதி என்றால், அவர்களுக்கு தனியான வாகனம் இருக்கிறது. வாகனத்திற்கு இவருக்கென்று, இந்த மனைவிக்கென்று அவர் தனியான ஒரு வாகனம், ஒரு கார் வாங்கி கொடுத்து அந்த காருக்கு ஒரு டிரைவர் கூட வைத்து கொடுத்திருக்கிறார். விரும்பிய நேரம் நீ விரும்பிய இடத்தில் போய் வரலாம். ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவுக்கு மேலதிகமாக ஒரு 30,000 ரூபாய் காசு மேலதிகமாக இவருடைய சொந்த செலவுக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆடையோ அல்லது வேறு சாப்பாடுகளோ நீ தேவையானதை வாங்கி சாப்பிடு என்று கொடுக்கிறார். மற்ற மருத்துவ செலவுகள் எதிலும் எந்த குறையும் இல்லை. பொருளாதார ரீதியாக எல்லோரையும் விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம், நிறைவாக இருக்கிறார். ஆனால் இந்த பெண் அவரோடு வாழ முடியாது என்று விவாகரத்து கேட்கிறார். நானும் நீங்களும் வெளியிலே எதிர்பார்க்கிற எல்லா அருள்களும், வாகனம் இருக்க வேண்டும், மாடி வீடு இருக்க வேண்டும், வசதியோடு இருக்க வேண்டும், செலவுக்கு காசு இருக்க வேண்டும், யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்கிற நிலையில் நாங்கள் அருளாக எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது விவாகரத்து வேண்டும். விசாரிக்கிறோம், என்ன விஷயம், ஏன் விவாகரத்து கேட்கிறீர்கள்? நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, என்னால் வாழ முடியாது. அவர் என்னோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அவர் என்னோடு இருக்க வேண்டும். அப்போது என்ன செய்கிறார்? அவர் காலையில் எழும்பி இருக்கிறார், வேலைக்கு போகிறார், கடைக்கு போகிறார், தொழிலுக்கு போகிறார், பகல் சாப்பாட்டுக்கு வருகிறார், வந்து சாப்பாடை முடித்துவிட்டு அவருடைய வேலைகளை முடித்துவிட்டு அவர் திரும்ப கடைக்கு போகிறார். இரவு 10 மணிக்கு வருகிறார். வருகிற பொழுது நான் காத்திருப்பேன், நானும் சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் என்னிடத்தில் நீ சாப்பிட்டியா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை. அவர் வருகிறார், அவருடைய வேலையை முடித்துவிட்டு சாப்பிடுகிறார், தூங்குகிறார். என்னை பற்றி எந்த விசாரணையும் கிடையாது. எனக்கு ஒரு நாள் கடுமையான காய்ச்சல், நான் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். பெண்களாக இருக்கிற உங்களுக்கு தெரியும், உலகத்தில் யார் ஒரு விஷயத்தை விசாரித்தாலும் என்னுடைய கணவன் என்னிடத்தில் வந்து அமைதியாக ஒரு வார்த்தை கேட்டால்தான் அது மனது அமைதியடையும். அது இயல்பு. அது எந்த பெரிய டாக்டரிடத்தில் போனாலும் சரி, எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி, கணவன் வந்து ஆறுதலாக ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லா பெண்களிடத்திலும் இருக்கு. அந்த பெண்ணும் அப்படி எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் அன்றைய நாள் அந்த கணவன் வந்து அவரிடத்திலே விசாரிக்கவில்லை. விசாரிக்காமல் அவர் தூங்கி விடுகிறார்.
இப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு யோசனை வந்திருக்கிறது. நான் இவ்வளவு வாய்ப்போடு தான் இருக்கிறேன், ஆனால் என்னை பற்றி என்னுடைய கஷ்டங்களை விசாரிக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு என்னதான் வசதி இருந்தாலும் அன்பாக இருக்காத, என்னோடு பாசமாக என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு இடம் தராத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்னோடு அவர் வாழ்வதாக இருந்தால் அவருடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையிலே ஒரு இடத்திற்கு போய் சாதாரண ஒரு தொழிலை செய்து அவர் என்னோடு வாழட்டும். எனக்கு வாகனமும் வேண்டாம், வீடும் வேண்டாம், காரும் வேண்டாம், இந்த காசும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவருடைய அன்பு மட்டும் வேண்டும். இல்லை இல்லை, அவர் இப்படித்தான் இருக்க போகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்து விட்டு போகட்டும், நான் விவாகரத்து பெற போகிறேன் என்று சொல்லி அந்த பெண் வந்து நிற்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹுடைய அருள் என்பது வெறுமனே செல்வத்தில் மாத்திரம் இருப்பதல்ல. அல்லாஹுடைய அருள் என்பது வெறுமனே எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வசதிகளில் இருப்பவைகள் மாத்திரமல்ல. அல்லாஹுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். சிலர்களுக்கு நிறைவான செல்வங்கள் இருக்கும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தில் சில கட்டுப்பாடுகளை வைத்திருப்பான், பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை வைத்திருப்பான். ஆனால் அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு கட்டமைத்து தந்த அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே முதலாவதாக ஒரு ஈமானிய பெண்ணாக நான் யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேனா? என்னுடைய தொழுகை விஷயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. எங்களுடைய தொழுகை அடிப்படையான கடமை, தொழுகையினுடைய விஷயம் நான் அடிக்கடி சொல்லி காட்டுகிற விஷயம்தான். இன்றைய பெண்கள் நிறைய பேர் நாங்கள் சுபகு தொழுகையினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுகிற அல்லாஹ் அருள் பாலித்த பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களும் எழும்பி கணவனையும் எழுப்பி விடுகிற பெண்கள், தஹஜ்ஜத் தொழுகிற பெண்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பெண்கள் அல்லது நிறைய வீடுகளுடைய சூழ்நிலை என்னவென்றால், பிள்ளை பாடசாலைக்கு போகிற நாளில் உம்மா 5 மணிக்கு எழும்பி விடுவார், 4 மணிக்கு எழுந்துடுவார். எழும்பி பிள்ளைகளை தயார்படுத்தி பாடசாலைக்கு நேரத்தோடு அனுப்ப வேண்டும் என்று நினைப்பார். அதே பிள்ளைக்கு பாடசாலை விடுமுறை என்றால், லீவு காலம் என்றால் உம்மா 8 மணிக்கு தான் எழும்புவார். நிறைய வீடுகளுடைய நிலைமை. ஏதாவது விடுமுறை காலம், இன்று ஸ்கூல் இல்லை, ரமலானுடைய காலம், அது வளமையாக நாம் செய்கிற விஷயம். எப்படியோ விரும்பியோ விரும்பாமலோ சஹருக்கு எழும்பியாக வேண்டும், சஹருக்கு எழும்புகிற நாம் சுபகு தொழுதாக வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏனைய காலங்களை அன்புக்குரிய சகோதரிகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். ரமலான் அல்லாத காலங்களை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய தொழக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் எனக்கு சுபகு தொழுகை சரியாக உரிய நேரத்திற்கு கிடைக்கிறதா? நான் உண்மையில் அல்லாஹுக்காக சுபகுக்கு எழும்புகிறேனா, என்னுடைய பிள்ளைக்காக எழும்புகிறேனா, அல்லது என்னுடைய கணவனுக்காக எழும்புகிறேனா? கணவன் வேலைக்கு போவதாக இருந்தால் கணவனுக்கு உணவு தயாரிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும், அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தோடு எழும்புகிறோம். ஆனால் அதே கணவனுக்கு அன்று விடுமுறை, வேலைக்கு போவதில்லை, அன்று சமைக்க வேண்டிய தேவையில்லை, உணவு கொடுத்து அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்றால் என்னால் எழும்ப முடியவில்லை. 8 மணி 9 மணிக்குத்தான் நான் காலையிலே எழுந்திருக்கிறேன், சுபகு தொழுகை இல்லை. அப்படி என்றால் நான் யாரின் மீது நேசம் வைத்திருக்கிறேன்? என்னுடைய தொழுகை அல்லாஹுக்காக அந்த நேசத்தின் வெளிப்பாடா, அல்லது என் கணவன் பிள்ளைகளின் மீது கொண்டிருக்கிற நேசத்தின் வெளிப்பாடா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே அவரவர் கேட்டு பாருங்கள். குறை இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டம் எப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த நேர தொழுகைகள், லுஹர் தொழுகை, என்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் நாம் செய்கிறேன், சமையலுக்குரிய ஏற்பாடுகள் ஓடி ஓடி செய்கிறேன். யாருக்காக? என்னுடைய கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் பாடசாலை விட்டு வருவார்கள், கணவன் வேலை முடித்து விட்டு வருவான், உரிய நேரத்திற்கு விரும்பிய சாப்பாடு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் கோபித்துக் கொள்வார்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு என்னுடைய வேலையை முடிக்காது விட்டால் பிரச்சனையாகிவிடும் என்கிற பல சிந்தனைகளோடு ஓடி ஓடி அந்த வேலையை செய்கிறோம். செய்து கடைசியாக 2-3 மணி வரைக்கும் நாம் வேலைகளை செய்துவிட்டு 3:30 மணிக்கு அசருக்கு பாங்கு என்றால் 3:10 3:20 தான் லுஹர் தொழுவதற்கு போகும். அது வரைக்கும் வேலைதான். சில நேரம் சிலருக்கு அந்த வேலையில் தொழுகையே மறந்துவிடும்.
இது அடிப்படையான தொழுகையினுடைய விஷயம். ஒரு முஃமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதுதான். நீ முஃமினான பெண், அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி, வேதங்களை நம்பி, மறுமையை நம்பி இருக்கிற ஒரு பெண், நீ தொழுகையை விட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய தீனிலே இல்லை, ஈமானிலே இல்லை என்று அர்த்தம். இந்த அடிப்படையான விஷயம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹ்வின் மீதான அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறதா? சில நேரம் லுஹர் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுதாலும் கூட அசருடைய நேரம் பெரும்பாலும் எல்லோரும் ஓய்வெடுக்கிற நேரம். லுஹர் தொழுது விட்டு சாப்பிட்டு விட்டு வேலைகளை முடித்து விட்டு ஓய்வெடுத்தால் அசரு தொழுகை சரியாக எழுந்திருப்பது 6 மணிக்கு தான். 5:30 மணி 6 மணிக்கு எழும்பி 6:15 அல்லது 6:30 மணிக்கு மகரிபிலே வாங்கு என்றால் 6:15 தான் தொழப்போவது. ஏதோ முசல்லாவிலே இருந்து தொழுது கொண்டிருக்கிற பொழுது மகரிபுக்கு பாங்கு கேட்கும், 2 ரக்காத் 3 ரக்காத் அசரு போகிற பொழுது தொழுது முடித்து விட்டோம் என்கிற ஒரு திருப்தியோடு மகரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு வருகிற சகோதரிகள். மகரிபுடைய நேரம் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துவிட்டால், யாராவது சந்திக்க வந்துவிட்டால், ஒரு பயணம் போக வேண்டும் என்று நினைத்தால் மகரிபுடைய தொழுகை அப்படியே பலருக்கு அடிபட்டு போகிறது. இஷாவுடைய தொழுகை பல சகோதரிகளுக்கு மறந்தே போகிறது. இரவெல்லாம் சமையலுக்குரிய அல்லது வீட்டு வேலைகள், ஏதாவது பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், ஏதாவது ஒன்றிலே பராக்காகி இருந்துவிட்டு நிறைய சகோதரிகளுக்கு இஷா தொழவில்லை என்ற நினைப்பு வருவது தூங்குவதற்காக பெட்டுக்கு வருகிற பொழுதுதான். தூங்குவதற்காக பெட்டுக்கு வருகிற பொழுதுதான். அதுவரைக்கும் ஓடி ஆடி வேலை செய்பவர்கள் இஷா தொழுகைக்கு வருகிற பொழுது மட்டும் பெரும்பாலும் யாராவது ஒரு சேரை எடுத்துக்கொண்டு வருவார்கள். நின்று தொழ முடியாது, இடுப்பு வலி, கால் வலி, ஏதோ ஒரு சாட்டுக்காக, ஏதோ ஒரு சடங்குக்காக உட்கார்ந்து அதிலே கடமையை முடித்து விட்டேன், கடமையை முடித்து விட்டேன் என்ற திருப்தியோடு எங்களுடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. யதார்த்தமா இல்லையா? இதுதான் பெரும்பாலும் எங்களுடைய ஐங்கால தொழுகையினுடைய நிலைமையாக அல்லாஹ் அருள்பாலித்த ஒரு சிலரை தவிர ஒரு நாளாவது இங்க உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள், கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களில் இந்த ரமலானிய காலங்கள் சில நேரம் விதிவிலக்காக இருக்கலாம், சிலர்களுக்கு அதுவும் சிரமமாக இருந்திருக்கலாம். ஒரு நாளாவது நான் ஐங்கால தொழுகையை உரிய நேரத்தில் பாங்கு சொன்னவுடன் என்னுடைய எல்லா வேலைகளையும் வைத்துவிட்டு தொழுது விட்டு வந்து வேலையை செய்வோம் என்று சொல்லி தொழுகையை முதன்மைப்படுத்தி 5 நேர தொழுகையையும் உரிய நேரத்துக்கு தொழுதிருப்போமா? 5 நேர தொழுகையையும் உரிய நேரத்திற்கு நாம் தொழுதிருப்போமா என்ற இந்த கேள்வியை கேட்டால், நாங்கள் கடந்து வந்த நாட்களில் மிக குறைவான நாட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த கடமையை நாங்கள் செய்திருப்போம். அப்படி என்றால் நான் அல்லாஹுவை நம்பிய ஒரு முஃமினான பெண் என்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன அடையாளம் இருக்கிறது? அல்லாஹுவை நான் நேசிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அடுத்தவர்களுடைய நேசத்திற்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை என்னிடத்தில் இருந்து அல்லாஹ் மிக விரைவாக எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய கணவன் வேலைக்கு போயிருக்கிறார், வெளியிலே தொழிலுக்கு போயிருக்கிறார், நம்பிக்கை மாலையானால் வீட்டுக்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்காக, உணர்வுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரம் நீங்கள் இந்த இடத்திலே இருந்து வெளியிலே போகிற பொழுது உங்களுடைய கணவனுடைய ஆபீஸிலே இருந்து, வேலை தளத்திலே இருந்து அவசரமாக ஒரு போன் கால் வருகிறது. கொஞ்சம் அவசரமாக வாருங்கள் என்று சொல்லி பதட்டத்தோடு யாரோ உங்களோடு பேசுகிறார். நீங்களும் தட்டு தடுமாறி யார் பேசுகிறார் என்ன என்று தெரியாமல் என்ன என்று காரணம் கேட்கிறீர்கள். எந்த தகவலும் அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்று அவர்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த புரிதலோடு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது கொஞ்சம் சவுண்டில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கொண்டீங்கன்னா லேசா இருக்கு. அந்த புரிதலோடு அந்த கவலையோடு நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் அப்படியே பதறிக்கொண்டிருக்கிறது. என்ன நடந்து விட்டதோ, ஏது நடந்து விட்டதோ, ஏதோ ஒரு அவசரமாக கால் வந்ததே என்று சொல்லி நீங்கள் துடித்து கொண்டு போகிறீர்கள். போகிற பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகிறது. ஏதோ ஒரு விபத்து அல்லது அனர்த்தம், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கணவன் இருக்கிற அந்த இடத்தை போய் சேருகிறீர்கள். போய் சேர்ந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பதட்டம் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் பார்க்கிறீர்கள்.
உங்களை நீங்கள் காலையிலே போகிற பொழுது புன்னகைத்து கையசைத்து முத்தம் கொடுத்து எல்லாம் செய்து அனுப்பி வைத்த உங்களுடைய கணவன் உங்களுடைய கண் முன்னே உயிரற்ற நிலையில் இருக்கிறான் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் உங்களால் தாங்க முடியுமா? அதை தாங்குகிற மனோநிலை எங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் அந்த அந்த நிலை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறவன் ரப்பு. அந்த கணவனை நான் விரும்பியதை போல தந்து, நான் நேசிப்பதை போல நடக்க செய்து, எல்லாவற்றிலும் எனக்கு அவனுடைய உதவியோடு வாழ்க்கையை கொண்டு போகிற விஷயத்தை அமைத்து தந்த அந்த ரப்புக்கு இந்த ஒரே ஒரு கணவனுடைய விஷயத்தில் நான் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்கள், நான் நேசிக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், அவர்கள் தான் எங்களுடைய உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை கருவாக சுமந்த நாளிலிருந்து அவர்களின் மீதான கற்பனைகளும் கனவுகளும் ஒவ்வொரு தாய்க்கும் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு பிள்ளை கருவுற்ற நாளிலே இருந்து ஒரு தாயினுடைய கனவு, ஒரு தாயினுடைய ஆசை, ஒரு தாயினுடைய சிந்தனை எல்லாம் அந்த பிள்ளையை சுற்றித்தான் போய்கொண்டிருக்கு. அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், பாசமாக பார்க்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஒரு பிள்ளைக்கு, ஒரு தாய்க்கு கிடைக்கிற சந்தோஷம், ஒரு பிள்ளை அம்மா என்று அந்த தாயை அழைக்கிற காலமெல்லாம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கு. அது நிலையான ஒரு சந்தோஷம். ஆனால் அல்லாஹ் ஒரு வேளை நான் செய்கிற அவனுடைய விஷயத்தில் நான் செய்கிற சில தவறுகள் காரணமாக, இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நான் செய்கிற பொடுபோக்கின் காரணமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அருள்களில் ஏதாவது ஒன்றை எடுக்க நாடி என்னுடைய கையிலே, என்னுடைய வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற, ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை என்னிடத்தில் இருந்து அவன் பறித்தெடுப்பது அல்லாஹுடைய நியதியாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் என்ன செய்ய போகிறோம்? யாரிடத்தில் அதற்குரிய முடிவை கேட்க போகிறோம்? அப்படி என்றால் அந்த பிள்ளைகளை இவ்வளவு அழகாக, அன்பாக, பாசமாக எங்களுடைய வீட்டின் செல்வங்களாக தந்த அல்லாஹுக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம்? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கேட்டு பார்த்தால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய விஷயத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு பொடுபோக்காக இருக்கிற ஒரு சாராராகத்தான் இந்த பூமியிலே நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் சரியான ஈடுபாட்டோடு இல்லை என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் ஒரு ஈமானிய பெண்ணினுடைய முதலாவது அம்சம் அல்லாஹுக்கும் அவளுக்குமான உறவை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹுவோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த நெருக்கம் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் இருக்க வேண்டும். சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்கம் அல்லாஹுவோடு எல்லா கட்டங்களிலும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய சூழலில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவோடு இருக்கிற நெருக்கத்தை விட அடுத்தவர்களின் மீதான நெருக்கம் எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது. அதனால்தான் அல்லாஹுடைய மாளிகையோடு இருக்கிற, பள்ளிவாசல்களோடு இருக்கிற தொடர்பு கூட முஸ்லிம் பெண்களுக்கு மிக குறைவாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரமலான் வந்தது, நோன்பினுடைய 18 நாட்கள் தராவீஹ் தொழுகை அல்லது கியாமுல் லைல் தொழுகை நாம் தொழுது இருக்கிறோம். இந்த 18 நாட்களும் தொழக்கூடிய காலங்களில் அல்லாஹுக்காக நான் பள்ளிக்கு வந்து 1 மணி நேரம் அல்லாஹுக்காக இந்த இராக்கால வணக்கங்களில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரிகள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய சகோதரிகளே, நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய ஆரம்ப காலம் வருகிற பொழுது எல்லோரும் வேகமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையோடு வருவோம். கொஞ்ச நாள் போகிற பொழுது, நோன்பு 5, 6, 7, 10 என்று ஆகிற பொழுது அந்த வேகம் குறைந்துவிடும். பெருநாளை பற்றிய சிந்தனை வந்துவிடும். பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டும், அதற்கு தயார்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு கடை தெருக்களுக்கு போய் அலைந்து திரிகின்ற, அதிலும் குறிப்பாக இராக்காலங்களிலே திரிகின்ற ஒரு நிலையை நாங்கள் அப்படியே கொண்டு வருவோம். பிறகு ரமலானுடைய கடைசி 10 இன்னும் ஒரு சில தினங்களில் வரும். அதற்கு பிறகு பழைய சூட்டோடு வந்து ஒரு வழிபாடுகளை சம்பிரதாயமாக முடித்துவிட்டு மீண்டும் பெருநாளை கொண்டாடிவிட்டு எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். இதுதான் எங்களுடைய இயல்பாக நோன்பு கடந்து போகிறது. அப்படி என்றால் எங்களுடைய விஷயத்தில் இது மாற்றீடாக யோசிப்போம்.
எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹும் உனக்கு நான் தந்திருக்கிற அருள்களை எல்லாம், உனக்கு நான் தந்திருக்கிற சந்தோஷங்களை எல்லாம் நோன்பில் மட்டும் நான் மட்டுப்படுத்த போகிறேன். எனக்கு நோன்பிலே மட்டும்தானே நீ வணக்கம் செய்கிறாய், நோன்பிலே மட்டும்தானே ஏதோ ஒரு சடங்குக்காக ஏதாவது விஷயங்களை செய்கிறாய், எனவே என்னுடைய அருள்களையும் நான் நோன்பிலே உனக்கு மட்டுப்படுத்த போகிறேன் என்று அல்லாஹு தஆலா முடிவெடுத்து என் வாழ்க்கையில் ரமலானுக்கு பிற்பட்ட காலங்களை கஷ்டமான காலமாக ஆக்கினாள், ரமலானுக்கு பிற்பட்ட காலங்களை சோதனை காலமாக ஆக்கினால், அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் இருந்து இந்த விஷயத்தில் தப்ப போகிறோம்? இவைகளெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய, நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களில் தவறுகளில் இருந்து விடுபட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய மாளிகையினுடைய விஷயத்தில், இபாதத்துகளுடைய விஷயத்தில் அன்புக்குரியவர்களே நாங்கள் மிக குறைபாட்டோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் எங்களுடைய பாவங்கள் என்கிற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் நிறைவாக செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை விழித்தெழுந்ததிலே இருந்து இரவு தூங்குகிற வரைக்குமான வாழ்க்கையின் நேரங்களை ஒரு பட்டியல் படுத்தினால் எல்லோருடைய மனச்சாட்சியும் சொல்லும், நன்மைகள் கூட இருக்குமா? ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையையும் பட்டியல் படுத்தினால் நன்மைகள் அதிகமாக இருக்குமா, பாவங்கள் அதிகமாக இருக்குமா? பார்வை, கேள்வி, சிந்தனை, அன்றாட நடைமுறைகள் என்று சொல்லி நாம் பட்டியல் படுத்தி பார்க்கிற பொழுது எங்களுடைய பாவங்களின் பட்டியல் அதிகமாக இருக்குமா, நன்மைகளுடைய பட்டியல் அதிகமாக இருக்குமா? எங்களுடைய வீடுகள் சினிமா தியேட்டர்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய வீடுகளில் நாடகங்கள், இசைகள் இல்லாத, சினிமா பாடல்கள் இல்லாத, அல்லாஹுக்கு மாற்றமான ஹராமான செயற்பாடுகள் இல்லாத நிலையில் எங்களுடைய வீடுகள் இல்லை. எங்களுடைய தொடர்புகள் அந்நிய ஆண்களோடு அல்லது அல்லாஹ் ஹராமாக்கிய உறவுகளோடு ஏதோ ஒரு வழிவகையில் தொடர்பாக இருக்கிறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்டால், அந்த கேள்வியில் இன்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பெண்ணிலைவாதம் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் தோன்றி 2 சாதனைகளை செய்திருக்கிறது. ஒன்று, பெண்களுடைய ஆடையை குறைத்திருக்கிறது. இன்னும் ஒன்று, பெண்களுடைய வாயை கூட்டியிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் எதை சொன்னாலும் மாறி ஒரு கதை கதைக்க வேண்டும். கதைத்தால்தான் அது பெண்ணுக்கு அழகு என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த நிலைமை மாறி போயிருக்கிறது. இஸ்லாம் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று விதிக்கிற கட்டளைகளுடைய விஷயத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தி ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களுக்கும் போதுமான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒரு பெண் சுஜூது செய்வது, சிரம்பணிவது ஆகும் என்று இருந்திருந்தால், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அந்த சுஜூதை போதிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அந்த ஷிர்க்கை, அடுத்தவர்களுக்கு சுஜூது செய்கிற ஷிர்க்கை இல்லாதொழிப்பதுதான் ரசூலுல்லாஹுடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அப்படி இன்னொருவருக்கு சுஜூது செய்வது ஆகும் என்றிருந்தால் ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் பணித்திருப்பேன். எந்த இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள்? ஒரு கணவனை எந்த இடத்தில் வைத்து பேசுகிறார்கள்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கடவுளர்களையும் விட அல்லாஹுவை மட்டும் ஒரு முஸ்லிம் சுஜூது செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஏனைய மதங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கடவுளர்களாக வைத்து சுஜூது செய்கின்றன. அவர்களை எல்லாம் விட உயர்ந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு கணவனை வைத்து பேசுகிறார்கள். ஆனால் இன்று நாம் கணவனை எதிர்த்து பேசுவது, சண்டை போடுவது, அவனோடு முரண்படுவது, கணவனோடு பேசாமல் இருப்பது, கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பது என்னுடைய பெண்மையின் தைரியம் என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் பேச வேண்டும், சில நேரங்களில் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டும், சில நேரங்களில் சில சண்டை வரும், அது இந்த லிஸ்டுக்குள்ளே வரமாட்டார். ஆனால் எதிர்த்து நின்று கணவன் என்ன கதைத்தாலும் சரி, உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். அதுக்கு பல காரணங்கள். சில நேரம் ஒரு தொழிலுக்கு போகிற பெண்ணாக இருந்தால், நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறாய், என்னை கட்டுப்படுத்த முடியாது. அல்லது வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு பெண், அல்லது ஏதோ ஒன்றில் கணவனை விட கல்வி தகமையிலே கூட இருக்கிற ஒரு பெண், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், நீ எப்படி என்னை கட்டுப்படுத்த முடியும் என்று கேட்கிற மனோநிலை எப்பொழுது உருவாகுமோ, அன்புக்குரிய சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய மார்க்கத்தை நாங்களே அடித்து உடைத்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய மார்க்கத்தை நாங்களே அடித்து உடைத்துக் கொள்கிறோம். இப்படி எங்களுடைய வீட்டிலே நாங்கள் செய்கிற நிறைய பாவங்களை நாம் பட்டியல்படுத்தலாம். இந்த இரண்டுக்கும் இடையிலான சமநிலை போராட்டத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறான்? நான் நடந்து கொள்கிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் எனக்கு பிரதி உபகாரம் தர வேண்டும் என்றால், நான் நடந்து கொள்கிற எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹு தஆலாவும் எனக்கு அதே மாதிரி நடப்பது அல்லாஹுடைய நியதியாக இருந்தால், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளவு காலம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி என்றால் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன், எவ்வளவு அருளாளன், எவ்வளவு அன்போடு என்னை பார்த்துக் கொள்கிறான். அப்படி என்னுடைய கணவன் இருப்பானா? கணவன் உழைத்து 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 எல்லாவற்றையும் எனக்கு செய்கிறான். நான் ஏதோ சமைத்து கொடுக்கிறேன், ஆடைகளை துவைத்து கொடுக்கிறேன், ஏதோ ஒன்று செய்கிறேன். மற்ற நேரமெல்லாம் கணவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். யாரோடாவது பேச வேண்டாம் என்றால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்காவது போக வேண்டாம் என்றால் நான் அங்குதான் போகிறேன். ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டாம் என்றால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு மனைவியை எவ்வளவு காலத்திற்கு ஒரு ரோஷம் உள்ள கணவன் பொறுத்துக் கொள்வான்? ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், அந்த அளவுக்கெல்லாம் இப்பொழுது யாருக்கும் பொறுமை இல்லை. ஒரு நாள், கூடினால் ஒரு வாரம் பார்த்துவிட்டு 2வது வாரம் வீட்டுக்கு அனுப்பி விடுவார். அப்படி ஒரு கணவனால் சாதாரணமாக வெறுமனே ஒரு சில மாதங்கள் பொறுப்பேற்று உழைத்து தருகிற ஒரு கணவனால் அவன் சொல்லுகிற விஷயங்களுக்கு மாறு செய்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் மீது அவன் கோபம் கொள்கிறான் என்றால், நான் கருவுற்றதிலிருந்து இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து எனக்கான எல்லாவற்றையும் செய்து அருள் புரிந்த ரப்பு அவனுக்கு நான் தினம் தினம் மாறு செய்கிற பொழுது கூட என்னை இன்னும் பொறுமையோடு விட்டு வைத்திருக்கிறான் என்றால், அந்த அல்லாஹ் என் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருப்பான், எவ்வளவு அன்புள்ளவனாக இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த ரப்புக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? என் வாழ்க்கையில் என்ன நன்றி கடன் செய்திருக்கிறேன்? நோன்பு 18 ஜுஸு ஓதி இருக்கிறோமா? 18 ஜுஸு ஓதி முடித்திருக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு அல்லாஹுடைய கலாம் ரமலானில் குர்ஆனை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், ஓதி முடித்திருக்கிறோமா? ரமலான் இஸ்திக்பார் தௌபாவுக்குரிய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எத்தனை தடவைகள் இந்த ரமலானின் 18 இரவுகளிலும் எத்தனை தடவைகள் இஸ்திக்பார் செய்திருக்கிறோம்? மொத்தமாக ஒரு 100 தடவை செய்திருப்போமா? ஒரு நாளைக்கு 100 தடவை அல்ல, இந்த 18 நாட்களிலும் மொத்தமாக 100 தடவை செய்திருப்போமா? ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்கள் உபரியான சுன்னத்தான தொழுகைகள். சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத், மொத்தமாக 12 ரக்காத்துக்கள். இந்த 12 ரக்காத்துக்களையும் ஒரு நாளில் ஒருவர் பேணுதலாக தொழுதால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 17 நாட்கள் தாண்டி வந்திருக்கிறோம். சுவர்க்கத்தில் ஒரு வீடாவது கட்டி இருக்கிறோம். சுவர்க்கத்தில் ஒரு வீடாவது கட்டி இருப்போமா? அன்புக்குரிய சகோதரிகளே, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த சுகங்களோடு வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ் தந்திருக்கிற எல்லா அருள்களையும் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹுக்காக வேண்டி என்று நாம் செய்த ஒரு இபாதத்தை யோசித்து பாருங்கள். உடைய வாழ்க்கையில் சில நேரம் 20, 25, 30, 40 வருடங்களை தாண்டி வந்தவர்கள் இந்த சபையில் இருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் நான் பருவ வயதை அடைந்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கும் ரப்புக்குமாக, என்னுடைய கணவனுக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் உறவுகளுக்கு தெரியாது, எனக்கும் ரப்புக்குமாக மட்டும் செய்த ரகசியமான ஒரே ஒரு அமல்,
அப்படி எது என்று உங்களிடத்தில் கேட்டால் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நான் இதை செய்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு அமல். எங்களுக்கு தெரியும், 3 சகோதரர்களுடைய ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 3 நபர்கள் ஒரு பயணம் போகிறார்கள். ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு குகைக்குள்ளே போய் தஞ்சமடைகிறார்கள். அந்த நேரம் மழையிலே இருந்து உருண்டு வந்த ஒரு கல் குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது. இப்பொழுது அவர்கள் அதை தள்ளி பார்க்கிறார்கள், தள்ள முடியவில்லை. நினைத்து விடுகிறார்கள், இனி நமக்கு வெளியேறுவதற்குரிய வழி இல்லை, மரணம்தான் என்று நினைத்த பொழுது அங்கிருந்த ஒரு சகோதரர் ஆலோசனை சொல்கிறார், எம்மால் இதை அகற்ற முடியாது, அல்லாஹ் நாடினால் நமக்கு வழிவிட முடியும். எனவே நாம் எமது வாழ்க்கையில் அல்லாஹுக்காக வேண்டி என்று மட்டும் செய்த தனித்துவமான ரகசியமான ஒரு அமலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு வழி கிடைக்கும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறார். அதிலே 3 நபர்களும் 3 வகையான இபாதத்துகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். முதலாவது நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய ஆட்டிலே இருந்து பால் கறந்து கொண்டு வீட்டுக்கு வருகிற பொழுது லேட் ஆகிவிட்டது. அவர்கள் தூங்கி விட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் பசியினால் காலை பிடித்து கொண்டு அழுகிறார்கள். ஆனால் என்னுடைய தாய் தந்தையர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனதும் இல்லை. என் பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உடன்பாடும் இல்லை. எனவே என் பெற்றோர்கள் விழித்தெழுகிற வரைக்கும் காத்திருந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். காரணம், நீ பெற்றோர்களை கவனிக்க சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நான் இப்படி நடந்து கொண்டேன். இதை நீ அங்கீகரித்தால் இந்த வழியை எங்களுக்கு ஏற்படுத்தித்தா என்று கேட்கிறார். கல் கொஞ்சம் நகர்கிறது. இரண்டாவது மனிதர் வருகிறார். எனக்கு என்னுடைய குடும்பத்திலே ஒரு பெண் இருந்தால், என்னுடைய தந்தையினுடைய சகோதரனுடைய மகள், அவளின் மீது எனக்கு காதல் ஏற்பட்டது. அவளை நான் தவறுக்கு அழைத்தேன், ஆனால் அவள் உடன்படவில்லை. ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னிடத்தில் ஒரு தேவையை அவளுக்கு ஏற்படுத்தினான், ஒரு பணத் தேவையை ஏற்படுத்தினான். நான் அவளினிடத்திலே வந்து காசு கேட்டால், எனக்கு நீ என்னுடைய ஆசைக்கு நீ உடன்பட்டால் உனக்கு நான் காசு தருவேன் என்று சொன்னேன். அவளும் அதற்கு உடன்பட்டாள். இப்பொழுது 2 பேரும் தனிமைப்பட்டு தவறு செய்வதற்கு நாங்கள் நெருங்கிய பொழுது அவள் இத்தகில்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னாள். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவளோடு தவறிலும் ஈடுபடாமல் கொடுத்த காசையும் அவளுக்கே நான் அன்பளிப்பாக கொடுத்து விட்டு உன்மீது கொண்டிருந்த அச்சத்தின் காரணமாக நான் திரும்ப வந்து விட்டேன். யா அல்லாஹ், இது உனக்காக நான் செய்தது, எனவே நீ இந்த வழியை திறந்து விடு என்று கேட்கிறார். கல் இன்னும் கொஞ்சம் நகர்கிறது. மூன்றாவது மனிதர் வருகிறார். யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் என்னிடத்திலே பணிபுரிந்து விட்டு சம்பளத்தை வாங்காமல் என்னிடத்திலே இருந்து சென்று விட்டான். அவனுடைய சம்பள காசை நான் எடுக்காமல் அதிலே இருந்து ஒரு ஆட்டி குட்டியினை நான் வாங்கிவிட்டேன். அது காலப்போக்கிலே பெருத்து பெரிய ஆட்டு மந்தையாக மாறியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் என்னிடத்திலே வந்து அவனுடைய சம்பளத்தை கேட்டான். நான் இதோ உன்னுடைய சம்பளம் என்று நான் இருக்கிற ஆடுகளை காட்டினேன். அவன் என்னை பார்த்து, என்னை நீ பரிகசிக்க வேண்டாம், என்னை நீ நக்கலடிக்க வேண்டாம் என்று சொன்னான். அப்பொழுது நான் சொன்னேன், இல்லை இல்லை, உன்னுடைய சம்பளத்தால் பெருகிய ஆடுகள் தான் இவை என்று சொன்ன பொழுது எனக்கு ஒரு ஆட்டினை கூட மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் அவன் கூட்டி அழைத்து சென்று விட்டான். எனவே இது உனக்காக நீ சம்பளத்தை உரிய முறையில் அமானிதமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக செய்தது. அதனால் தான் இதை நான் செய்தேன். எனவே இந்த வழியை நீ எங்களுக்கு திறந்து விடு என்று சொன்ன நேரம் கல் விலகி கொள்ளுகிறது. 3 பேரும் வெளியிலே வந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்படி ஒரு இக்கட்டான கட்டம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்காகவும் நான் செய்யவில்லை, இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு நிலை இருந்தால் நீங்களும் நானும் அப்படி கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இருக்கிறது என்ற திருப்தி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்ற நிலை வந்தால் இனியாவது அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க கூடாதா? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா காலமும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். எல்லா காலமும்
அல்லாஹ் இந்த அவகாசத்தை தந்து கொண்டிருக்க மாட்டான். வல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். நாங்கள் கொடுக்கிற எல்லா அருள்களையும் எல்லா அத்தாட்சிகளையும் எல்லா விஷயங்களையும் பொய்ப்பித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் அறியாத புறத்தில் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நபியே, உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லா நேரமும் இந்த அவகாசம் கிடைக்கும், நாம் செய்வதை செய்துவிட்டு போகலாம், நாம் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு போகலாம், சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம் என்று ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலகம் அல்லாஹுக்கு சொந்தமானது. ஒதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த நாட்களை மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் மாறி மாறி கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்று சந்தோஷமாக இருப்பதை போல இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் செய்கிற தவறுகள், பாவங்கள், கஷ்டங்களின் சோதனைகளின் காரணமாக அல்லாஹ் என் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடலாம். தாங்க முடியாத ஒரு வேதனையை, சோதனையை தரலாம், ஒரு இழப்பை தரலாம், வாழ்க்கையில் நான் முழுமையாக கவலையோடு கழிக்கிற நாட்களை தரலாம். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தால் இன்ன அஸாபி லஷதீத். அல்லாஹ் உங்களுக்கு தர மாட்டேன் என்று சொல்லி முடிக்கவில்லை, என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்கிறார். அது எந்த வடிவத்திலும் வரலாம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வோடு இருக்கிற ஒரு ஈமானிய பெண்ணாக இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு நேரமும் பேசி இருக்கிறேன். ஒரே ஒரு பண்பு, எனக்கும் அல்லாஹுக்குமான உறவு சீராக இல்லை. அதை சீர்படுத்தினால் தான் அடுத்த விஷயங்களை பேசலாம். அந்த உறவினுடைய ஆணிவேர் ஆடிப்போய் இருக்கிறது, அது தளர்ந்து போயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இறுதி 10 நாட்கள் வருகின்றன. இந்த இறுதி 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் முழுமையாக பள்ளியிலே உட்கார்ந்து கழித்த நாட்கள். அந்த நாட்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்றே ஒதுக்கிய நாட்கள். இந்த ரமலானிய இறுதி 10 நாட்களில் யாருக்கும், அந்த இரவுகளில் யாருக்கும் எந்த அவகாசமும் கொடுக்கக்கூடாது. கணவனுக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, இந்த இறுதி 10 நாட்கள் உங்களுக்கு தனிமையானவை. எல்லோருடைய வேலைகளையும் பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் முடித்து விடுங்கள். பள்ளிவாசலுக்கு வந்ததற்கு பிறகு வீட்டு வேலை, கணவனுடைய வேலை, பெருநாள் வேலை, அந்த வேலை, இந்த வேலை என்று யோசிப்பதற்கு இடமில்லாத அளவுக்கு இன்னும் இருக்கிற 2 நாட்கள், 2 பொழுதுகள் இருக்கின்றன. இந்த 2 பொழுதுகளில் உங்களுடைய எல்லா வேலைகளையும் இறுதி 10க்கு தயாராகிற அடிப்படையில் முடித்துக் கொள்ளுங்கள். இறுதி 10 இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிற வாய்ப்பு, 1000 மாதங்கள் நின்று வணங்குகிற சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பெல்லாம் வாழ்க்கையில் தவறிவிடக்கூடாது. இது தவறிப்போனால் அதை மீட்டு தருவதற்கு, அது போன்ற ஒரு அவகாசத்தை தருவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நன்றி கடனாகவாவது அல்லாஹுக்காக இந்த இறுதி 10 நாட்களை தியாகம் செய்வோம். அல்லாஹுக்காக முழுமையாக அர்ப்பணிப்பு. பெருநாளைக்குரிய வேலைகள் ஏதாவது இருந்தால் இந்த 2 நாட்களுக்குள் முடித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் பகல் பொழுதுகளை அதற்கு ஒதுக்கி கொள்ளுங்கள். 21வது இரவிலே இருந்து 29, 30வது இரவு வரைக்குமான காலம், அந்த இரவுகள் அல்லாஹுக்கானவை என்று விட்டுவிடுங்க. அதிலே தயவு செய்து எந்த ஒரு நெளிவு சுழிவுகளையும் வாழ்க்கையில் எடுப்பதற்கு முயற்சிக்க. ஷைத்தான் கடுமையாக போராடுவான். இரவு கண் விழிப்பதில் சில அசௌகரியங்களை சொல்லுவான். சில நேரம் உடம்பு நோயாக இருப்பதை போல காட்டுவான். அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற வார்த்தை கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை. சில நேரம் எனக்கு நோயாக இருந்து, வருத்தமாக இருந்து, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதன் மூலமாக என்னுடைய மரணம் வருவதாக இருந்தாலும் பள்ளிக்குள் வரட்டும். அதன் மூலமாக என் வாழ்க்கையில் ஏதாவது இழந்து போவதாக இருந்தாலும் போகட்டும். ஆனால் இந்த இரவுகளை நான் வீணாக்கி விடக்கூடாது. இந்த இரவுகளை நான் எந்த காரணம் கொண்டும் என்னுடைய வீடுகளில் ஒரு நாள் கூட நான் தங்கிவிடக்கூடாது. அல்லாஹுடைய மாளிகையில் உட்கார்ந்திருந்து உரிய நேரத்திற்கு, இஷாவுடைய நேரத்திற்கு வந்து
தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லது சஹருடைய நேரம் நான் திரும்பி போகிற வரைக்கும் நடக்கிற எல்லா இபாதத்துகளிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும். சில நேரம் சில சகோதரிகள் நினைப்பார்கள், இறுதி 10 இரவுகளை ஹயாத்தாக்குதல் என்பது நேரத்தோடு இஷா தொழுவிப்பார்கள், பிறகு தனிப்பட்ட இபாதத்துகள், அதுக்கு பிறகு 2-2:15 2:30 மணிக்கு பிறகுதான் கியாமுல் லைல் தொழுவிப்பார்கள், அந்த நேரத்திற்கு வந்தால் போதுமானது என்று நினைக்கிற சில சகோதரிகள் இருப்பார். சில அசௌகரியங்கள், உடலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிற சகோதரிகள் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோரும் முடிவெடுக்க வேண்டும். 10 மணிக்கு அல்லது 9 மணிக்கு 8 மணிக்கு இஷாவுடைய நேரம் என்று அறிவிக்கப்பட்டால் அது வந்ததிலே இருந்து நான் முடிகிற வரைக்கும் முழுமையாக பள்ளிக்குள் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் ஓதி முடிக்காத குர்ஆன்கள், இதுவரைக்கும் செய்யாத தௌபாக்கள், இதுவரைக்கும் செய்யாத இஸ்திக்பார்கள், இதுவரைக்கும் சொல்லாத சலவாத்துகள் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் முடிக்கிற அளவுக்கு இந்த இறுதி 10 நாட்களை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதரியும் நினைக்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடனான உறவை கொஞ்சம் நாம் சீர்படுத்த முடியும். அல்லாஹுடைய உறவை சீர்படுத்தி பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு மனதிலே உங்களுக்கு நிம்மதி இருக்கு. நிறைய பேர் வாழுகிறோம் சகோதரிகளே, ஆனால் நிம்மதி கிடையாது. அந்த யதார்த்தத்தை எல்லோரும் புரிந்திருக்கிறோம். வசதி உள்ளவர்கள், இல்லாதவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கணவனோடு இருப்பவர்கள், குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனை, கணவன் வீட்டிலே இல்லாதிருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். வந்தால் என்ன பிரச்சனையை அள்ளி கொண்டு வருவாரோ, என்ன குண்டை தூக்கி போட போகிறாரோ என்று சொல்லி மனது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழல், நிம்மதி இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது. பிள்ளைகள் எங்களுடைய வார்த்தைகளை மதிக்காத பிள்ளைகளாகவே உருவாகி வருகிறார்கள். எந்த நேரமும் ஒரு மனக்குழப்பமும், எந்த நேரமும் ஒரு வகையான பதட்டமும் மன அழுத்தத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் பிள்ளைகளுக்காகவே தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை என்று மட்டும் இல்லை என்று இருந்தால் இந்த வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் என்று நினைக்கிற பல சகோதரிகள் இருக்கிறோம். என்ன காரணம் என்றால், எல்லா உறவையும் அன்பையும் அடுத்தவர்களின் மீது செலுத்தி இருக்கிறோம். எல்லா உறவையும் பாசத்தையும் அடுத்தவர்களிடத்திலிருந்து மட்டும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹுவை எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இருந்து அன்பை எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லாஹுக்கு அன்பை கொடுப்பதும் கிடையாது. அந்த உறவு சீராகிவிட்டால் உள்ளங்கள் அமைதியடையும். உள்ளங்கள் அமைதியடைந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையாக இருக்கும். அதை கொஞ்சம் பரீட்சித்து பாருங்கள். அதற்கான சந்தர்ப்பமாக இந்த இறுதி 10 நாட்களை பயன்படுத்துங்கள். அல்லாஹுடைய மாளிகையோடு, அல்லாஹுடைய தீனோடு தொடர்பாக இருக்கிற பெண்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கிய பெண்களாக, சாலிஹான பெண்களாக நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும். நானும் நீங்களும் சுவர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹுவை சந்திக்கிற, அல்லாஹுவின் தூதரை சந்திக்கிற, அல்லாஹுவின் தூதருடைய தோழர்களோடு வாழுகிற அந்த ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கிற ஆசைக்காக நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அந்த லட்சியத்திற்காக இந்த உலகத்தில் நிறைய தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும், நிறைய கஷ்டங்களை பட வேண்டும். வெறுமனே நாங்கள் சொகுசுகளை அனுபவித்துக் கொண்டு சுவர்க்கத்தை அடைய முடியாது. அந்த சுவர்க்கத்திற்காக நாம் இன்னும் எந்த விலையையும் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து அல்லாஹுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, அல்லாஹுடைய தூதரை நேசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.